ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இமேஜ் அனலாகி. இதுவரைக்கும் நம்ம நிறைய இமேஜ் ஓரியன்டான டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஃபிகர் மேட்ரிக்ஸ், எம்பெடட் இமேஜ், அப்புறம் சீக்வன்ஸ் கம்ப்ளீஷன், பேட்டர்ன் கம்ப்ளீஷன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து இமேஜ் ஓரியன்டான டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ செட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் சம் ரிலேஷன் இருக்கும். என்ன மாதிரியான ரிலேஷன், ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃபரான ஒரு டாபிக் தான் இமேஜ் அனலாகி. இதுல அனலாகினாலே சிமிலாரிட்டி ஆர் லைக்னஸ், இதுதான் மீனிங். அப்போ ஏதோ சம் ரிலேஷன் இருக்குன்னு சொன்னோம், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இதுல என்னன்னா செட் ஆஃப் இமேஜஸ்க்கு ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே சிமிலாரிட்டியை ஃபாலோ பண்ற மாதிரியான இன்னொரு செட் ஆஃப் ஆன்சர்ஸோ இல்லை அந்த சிமிலாரிட்டியை பொறுத்து தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும் மாதிரி இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு கொஷினில் ஒரு ரிலேஷன், ஏதோ ஒரு ரிலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கிற மாதிரி சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போது அதே செட் ஆஃப் ரிலேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷினில் கொடுத்துருக்கிற அதே ரிலேஷன் ஃபாலோ பண்ணுற சிமிலர் த சேம் ரிலேஷன் ஃபாலோ பண்ணுற இன்னொரு செட் ஆஃப் இமேஜஸ் தான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் என்ன ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் அ பேர் ஆஃப் ஃபிகர்ஸ் எக்ஸிபிட் சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஷேப், ரொட்டேஷன், சைஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் பேர் ஆஃப் இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு ரிலேஷன், இந்த மாதிரியான எந்த ஒரு ரிலேஷன்னாலும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அனதர் பேர் ஆஃப் ஃபிகர்ஸ் எக்ஸிபிட் த சேம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் த முதல் செட் ஆஃப் இமேஜ்ல என்ன நம்ம ரிலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ த சேம் ரிலேஷன் ஃபாலோ பண்ற மாதிரியான ரெண்டு பேர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆர் செட் டு பி அனலாகஸ் டு ஈச் அதர். அனலாகஸ்னா சிமிலர் டு ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற ரிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான அனதர் செட் ஆஃப் ரிலேஷனை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு எந்த ஃபிகர் நமக்கு ஆன்சராக வருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இமேஜ் அனலாகி அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஷினே அவங்களோட கொஷின் எப்படி இருக்கு பாருங்க. த ஃபிகர்ஸ் ஏ அண்ட் பி ஆஃப் ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் ஆர் ரிலேட்டட் இன் அ பர்டிகுலர் மேனர் and the same relationship is to be established between figures C and D. அப்போ A and B க்கு ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த சேம் ரிலேஷன்ஷிப் C and Dயும் ஃபாலோ ஆயிருக்கணும். அந்த மாதிரியான ஃபிகரை சூஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் ஃபிகர்ஸ் இருக்கும். ஆன்சர் ஃபிகர்ஸ்ல இருந்து இந்த சேம் செட் ஆஃப் ரிலேஷன் ஃபாலோ பண்ற ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது தான் கொஸ்டின். இமேஜ் அனலாகில இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களா, அது ஒரு ஆரோ மார்க் இருக்கு. பி அந்த கோலன் பாருங்க, இங்க சிங்கிள் கோலன், அடுத்தது டபுள் கோலன் இருக்கா. அது என்னன்னா, ஸோ இந்த ரெண்டும் நம்ம ரேஷியோ அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம இதில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கோ அதே தான் அடுத்த ரெண்டுக்கும் ஃபாலோ ஆக போகுது. அப்போ இங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததுல அப்படியே இந்த இது ரிவர்ஸ் ஆயிருக்கு வித் டபுள் லேயர். அப்போ ரெண்டு லேயர் இருக்கணும், அதோட டைரக்ஷன் ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தானே. அப்போ இதுல நமக்கு சில அந்த ஏ அண்ட் பில இருக்கிற த சேம் ரிலேஷன்ஷிப் சி அண்ட் டிக்கும் ஃபாலோ ஆயிருக்கணும். அப்போ இந்த ரெண்டு ரிலேஷன், இப்போ இதுல என்ன இருக்கு, இப்படி ரெண்டு இருக்கு. அப்போ இதோட டைரக்ஷன் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் வித் டபுள் லேயர். அப்போ அது இங்க எங்க இருக்கு, ஆப்ஷன் 3ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. the figure B is in opposite direction that of figure A with double lines. figure Bல இருந்து Aல இருந்து Bக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வித் டபுள் லைன்ஸ். அதே சிமிலாரிட்டி ஃபாலோ பண்ற மாதிரியானது என்னது, இதுல சியோட ஆப்போசிட் டைரக்ஷன் வித் டபுள் லைன் இருக்கணும். ஏ அப்படி பார்த்தா
ஒன் ஆப்ஷன் ஒன் பாருங்க த சேம் அதே ரிலேஷன்ஷிப் ஆனா இந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகல. அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கிறது ஆப்ஷன் 3ல தான் இருக்கு. ஸோ அப்ப நமக்கு ஃபிகர் டில ரீப்ளேஸ் ஆக வேண்டிய ஃபிகர் வந்து ஆப்ஷன் 3. கிளியர் தானே? இந்த மாதிரி தான் நம்மளோட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகே, இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அடுத்து ஒரு பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுல நம்ம எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபாலோ ஆயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ரெண்டுக்குமே பெருசா டைரக்டா ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒரு ஸ்கொயர்ல எந்த டிசைன் போட்ட மாதிரி அப்படி இல்ல. அப்போ அடுத்தது நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெக்டாங்கிள், ஒரு டில்டட் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, எ வே ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதுல ஏதோ ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஏல இருந்து பிக்கு நமக்கு இமேஜ் போட்டிருக்காங்க. அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். அப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளஸுக்கும் என்ன சம்பந்தம், பட் அப்ப அது கனெக்ட் பண்ற மாதிரி என்ன இருக்கும்னு யோசிக்கணும். அப்போ பிளஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரோட சென்டர் ஆஃப் சைடோட சென்டர்ஸ் இப்படி ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணா அது பிளஸ் ஃபார்ம் ஆயிருமா? அப்போ அதே சிமிலரா நமக்கு இங்க என்ன ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ இந்த பிளஸ் இங்க வச்சீங்கன்னா இந்த ரெண்டுமே என்ன பண்ணும், சென்டர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸோட ரெண்டு சென்டரை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப அந்த சேம் ரிலேஷன்ஷிப்பை சி டு டியும் நம்ம அதே இதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த சென்டரை நம்ம இப்படி இது கொஞ்சம் டில்டடா இருக்கா, இப்போ இப்படி போட்டோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும் சம்திங். அதாவது நம்மளோட ஹரிசான்டல் லைன் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், ஆனா இந்த லைன் வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க ஆப்ஷன் ஏல இருக்கு. வேற எதுவுமே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஆப்ஷன் 3 வந்து கொஞ்சம் டில்டட் இருக்குதான், ஆனா அதோட டைரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து எந்த மாதிரியான ஃபிகரா இருந்தா வந்திருக்கும், இப்படி இருந்த ஃபிகரா இருந்தா தான் நமக்கு ஆப்ஷன் 3 வரும். ஆனா நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல வந்து ரைட் சைட்ல தான் அது டில்ட் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சருமே அப்படிதான் டில்ட் ஆகி இருக்கணும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஆப்போசிட் சைட்ஸை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிறது தான் வரணும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கிள் ட்ரையாங்கிளா கன்வெர்ட் ஆகுது. சர்க்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் தான் கன்வர்ஷன் இருக்கு. அப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிகர் சில என்ன இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள், டபுள் லேயர் ஆஃப் ட்ரையாங்கிள், அதுவும் ரைட் ட்ரையாங்கிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட அப்படியே ஒரு நார்மல் சர்க்கிள் வந்து நமக்கு நம்மளோட ரெகுலர் ட்ரையாங்கிளா தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சர்க்கிள் வந்து ரெகுலர் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆயிருக்கு இங்க. ஆனா இந்த ட்ரையாங்கிள் பாருங்க நமக்கு ரைட் ட்ரையாங்கிளா இருக்கு, நார்மல் ட்ரையாங்கிளா இல்லாம ரைட் ட்ரையாங்கிளா இருக்கு. அப்போ இது ஒரு ரெகுலர் சர்க்கிள் ரெகுலர் ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இந்த ட்ரையாங்கிள் ரெகுலர் சர்க்கிளா இருக்காது. அப்ப கண்டிப்பா ரெகுலர் சர்க்கிளா ஃபார்ம் ஆகாது. அப்போ கண்டிப்பா நமக்கு ஆப்ஷன் ஏ இருக்க வாய்ப்பு, ஆப்ஷன் 1 இருக்க வாய்ப்பு இல்லை, ஆப்ஷன் 2 இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ட்ரையாங்கிளாவே மாற போறது இல்லை. நம்மளோட ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஏ அண்ட் பி ரிலேஷனை வச்சு பார்க்கும்போது சர்க்கிள் ட்ரையாங்கிளா மாறப்போகுது. ட்ரையாங்கிளாவே இருக்காதுங்கிறதுனால ஆப்ஷன் 4ம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ டைரக்ட் சர்க்கிளா இல்லாம ஒரு எலிப்ஸ் மாதிரியான ஒரு சர்க்கிள் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா இந்த ரெண்டும் ரெகுலரா இருக்கிறதுனால, மீன்ஸ் இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இல்ல, ஒரு மாதிரி ரைட் ட்ரையாங்கிளா இருக்கு. ஒரு ஒரு சைடு பேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட சர்க்கிள்லயும் கண்டிப்பா அந்த சேஞ்ச் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு எலிப்ஸா தான் கன்வெர்ட் ஆகிருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எலிப்ஸா கன்வெர்ட் ஆகி அது இங்கேயும் டபுள் லேயர் இருக்கிறதுனால நம்மளோட ஆன்சரும் டபுள் லேயரா தான் இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இமேஜஸ்க்கும் அதெல்லாம் டைரக்டா ஒரு இமேஜஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் இது டிஃபர் ஆகி இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு பாக்ஸ்குள்ளேயே மல்டிபிள் ஃபிகர்ஸ் இருக்கு, எலமெண்ட்ஸ், நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் நம்மளோட செகண்ட் ஃபிகர்ல என்ன மாதிரி மாறி இருக்குங்கிறத பார்த்து அதே ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம அடுத்து இருக்கிற சிக்கும் டிக்கும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப அப்படி ஃபாலோ பண்ற மாதிரியான இமேஜ் எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து இப்ப போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு ஒரு இன்வெர்டட் Z மாதிரி ஒரு இமேஜ் இங்க இருக்கு. அடுத்தது ஒரு பென்டகன் இருக்கு, ஒரு பின் மாதிரி ஆரோ மார்க், இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த அதே இமேஜஸ் தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு, ஆனா அதோட பொசிஷன்ஸ் டிஃபர் ஆயிருக்கு. அப்போ என்ன மாதிரியான பொசிஷன் டிஃபர் ஆகி இருக்கோ அந்த சேம் பொசிஷன்ஸை தான் நம்ம இங்கேயுமே போடுற மாதிரி இருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, Z இன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த Z இந்த இடத்துல இதோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிருக்கு. பட் 180 டிகிரி அது ஆப்போசிட்டா லெஃப்ட் அண்ட் ரைட் டேர்ன் ஆன மாதிரி இருக்கு. மீன்ஸ் இசட்டோட மிரர் இமேஜா ஃபார்ம் ஆகி நம்மளோட ஆக்சுவல் இசட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதை என்ன பண்ணுவோம், இங்க இங்க இதுல இருந்து அந்த சேம் ரிலேஷன் தான் இங்க ஃபார்ம் ஆகணுமா? அப்போ இங்க நமக்கு ரெகுலர் Z இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இங்க இருந்து இது இந்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகணுமா? அப்போ இங்க ரிவர்ஸ் ஃபார்ம் ஆஃப் Z இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டோமா? அதுல இருந்து இந்த இமேஜஸ்ல அப்போ ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த அந்த ஒரு இமேஜை மட்டும் வச்சு அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 4லையுமே 1 2 3 4ங்கிற 4 ஆப்ஷன்லையுமே அதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா லாஸ்ட்ல இருக்கிறதுல அந்த இசட்டை பொசிஷன் சரியா தான் இருக்கு, ஆனா அது டில்ட் ஆகாம இருக்கு. மீன்ஸ் அதோட டைரக்ஷனை மாத்தாம அப்படியே இருக்கு. அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்த இமேஜ் பார்க்கலாம். அடுத்த இமேஜ் என்ன இருக்கு, இந்த பென்டகன் இங்க கீழே பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற பென்டகன் ஆப்போசிட் சைடு, அதோட டைரக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பென்டகன் கீழ் நோக்கி இருக்கிறது இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற அதோட பொசிஷனும் மாறி இருக்கு பாருங்க. இது 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல டர்ன் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பென்டகனை 45 டிகிரி டர்ன் பண்ணி இப்படி மாத்தி விட்டுருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இங்க இருக்கிற பென்டகன், அப்ப ஆப்ஷன் சி டயக்ராம் சில நமக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பென்டகன் நமக்கு நேரா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ இதை 45 டிகிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பணும்னா இப்படிதான் ஃபார்ம் ஆகும். இப்படி இருக்கணுமா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற பென்டகன் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா அது மாதிரி அதுக்கு அப்படி டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்குன்னா, இது இங்க இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இந்த இடத்துல அது இருக்கணும் வித் இந்த பொசிஷன்ல. அது எங்க இருக்கு, ஃபர்ஸ்டே நம்ம Z சாரி ஆப்ஷன் 5 நம்ம அப்பவுமே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அது ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எதுல அது ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 2 3 4ல நம்ம சொல்லியிருக்கிற இந்த பொசிஷன்ல இருக்கு. ஆனா ஆப்ஷன் 1ல பாருங்க இது தப்பா இருக்கு. ஓகே, அப்போ ஆப்ஷன் 1 இப்ப ரிஜெக்ட் பண்ணிடலாம்.
அடுத்தது இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூ ஷேப் மாடல்ல இருக்கிற ஆரோவை இங்க மீன்ஸ் லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல இருக்கிற இந்த எலமெண்ட் வந்து சென்டருக்கு போயிருக்கு. ஆல்சோ வித் ரொட்டேஷன் ஒரு 45 டிகிரி சாரி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் எந்த டைரக்ஷன்ல கிளாக் வைஸ் டைரக்ஷனா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இப்படி இருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு இப்ப கொடுத்துருக்கிற சில வந்து இந்த லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல இருக்கிறது இப்படி இருக்கிறது. நம்ம அகைன் ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி திருப்பணும்னா அது ரைட் சைடை பார்த்த மாதிரி இந்த யூ ஷேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற 2, 3, 4 ஆப்ஷன்ல எந்த டயக்ராம்ல இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு 2 and 4ல தான் அது சரியா இருக்கு. ஆப்ஷன் 3ல அது சரியா இல்லை இந்த டயக்ராம். அப்போ ஆப்ஷன் 3யுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கலாம். இந்த டைரக்ட் ஆரோ மார்க் வந்து பாட்டம் ரைட் கார்னர்ல இருக்கிறது அப்படியே டாப் ரைட்டா நமக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுது. அதோட பொசிஷன் அங்க மாறுது. ஆல்சோ அதுவுமே 90 டிகிரி டர்ன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறத நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 டிகிரி டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் சில எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிற ஆரோ மார்க் வந்து 90 டிகிரி நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்பணும்னா இப்படி வந்திருக்கணுமா. ஆல்சோ இது எந்த கார்னர்ல இருக்கணும், டாப் ரைட் கார்னர்ல இருக்கணும். இப்போ டாப் ரைட் எல்லாத்துலேயுமே டாப் ரைட் கார்னர்ல தான் நமக்கு இமேஜ் இருக்கு. ஆனா டுவர்ட்ஸ் அப்வர்ட் பார்த்த மாதிரியான ஆரோ மார்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 and 4 மட்டும்தான் நம்ம இன்னும் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த 2 and 4ல பார்த்தோம்னா 4ல அது டவுன்வர்ட்ஸ் பார்த்து இருக்கிறதுனால இது அப்வர்ட் இங்கே தான் பார்த்துருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி நம்மளோட ஆப்ஷன் 2 தான் கரெக்டா இருக்க முடியும். ரிமைனிங் இருக்கிற அந்த ஒரு எலமெண்ட்டையுமே நம்ம செக் பண்ணிடலாம். இந்த எலமெண்ட் பாருங்க, கீழே இந்த சென்டர்ல இருக்கிறது நமக்கு லெஃப்ட் டாப் கார்னருக்கு போகுது. அப்ப கீழே இருக்கிறதையுமே அவங்க எந்த பொசிஷன்ல டர்ன் பண்ணி விட்டுருக்காங்கன்னா அதே ஆனா இவ்வளோ இப்படி இருக்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல திருப்பி இப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்களா. அப்படி ஃபார்ம் பண்ணா அப்போ இங்க இருக்கிற ஓகே இந்த நமக்கு ஆப்ஷன் சில கொடுத்துருக்கிறது இந்த இதுல இருக்கு. அதை நம்ம ரைட் கிளாக் வைஸ்ல 90 டிகிரி திருப்பினா இப்படி இருக்கணும். அது கரெக்டாக தான் இருக்கு இந்த ஆப்ஷன் 2ல. ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிற 5ல் 4 எலமெண்ட்ஸை நம்ம செக் பண்ணி இதுதான் வருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆனாலுமே ரிமைனிங் இருக்கிற எந்த டயக்ராம் வேணா நீங்க எடுத்துக்கலாம். இதே ஆர்டர்ல தான் எலமெண்ட்ஸை செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்த எலமெண்ட்ஸோட ஆர்டர்ல வேணா நீங்க செக் பண்ணி இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் நமக்கு ஒவ்வொரு டயக்ராமை வச்சு செக் பண்ணிட்டு வரும்போதும் ஏதோ ஒரு டயக்ராம் நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே வரும். ஃபைனலா எந்த ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பொசிஷன் அண்டு ரொட்டேஷன் ஆஃப் ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் நம்ம செக் பண்ணி ஆப்ஷன் 2 தான் ஆன்சருங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏல ஏதோ ஒரு லேம்ப் மாதிரியான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த லேம்புக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கோ அதே தான் நம்ம சி அண்ட் டிக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த லேம்பை வந்து இன்வெர்டடாகவும் கீழே உள்ள சர்க்கிள் ஃபில் ஆகியும் இருந்திருக்கு. அதுவே நமக்கு பில மாறும்போது பாருங்க அப்படி தலைகீழ அதை திருப்பி வச்சுட்டு இந்த ப்ராட் எண்ட்ல இருக்கிற இந்த ஃபில் வந்து இங்க எம்டியா இருக்கு. அதே மாதிரி இந்த இது ஸ்மாலா டில்ட் ஆயிருக்கா, இந்த இடத்துல நமக்கு ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸையும் நம்ம கவனிச்சுக்கணும். லேம்பை
இன்வெர்ட் பண்ணி வைக்கிறாங்க. தலைகீழா திருப்பி வச்சுட்டு இந்த பிளாக் ஆயிருக்கிறதும் இந்த ஹாலோவா பெயிண்ட் பண்ணி பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணதும் பண்ணாததுக்குமான டிஃபரன்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் மாறல. நமக்கு இந்த சர்க்கிள், இந்த அகலமான இடத்துல இருக்கிற இந்த குட்டி சர்க்கிளுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற டயக்ராம்ல ஃபில் ஆகாம இருக்கு. அதுவே பில ஃபில் ஆகி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த லேம்பை வச்சு மட்டும் பார்த்தாலுமே நம்ம இந்த டயக்ராம்ஸை இங்க மாத்திக்கலாம். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் சில நம்மளோட கலர் வந்து மேல பிளாக் ஆகி இருக்குன்னா அது தலைகீழ மாத்திட்டு இந்த லோயர் லெவல் ஆஃப் இந்த நேரோவா இருக்கிற இந்த எண்ட் வந்து நமக்கு ஃபில் ஆகி இருக்கணுமா? இப்போ அந்த மாதிரி இப்போ நமக்கு எல்லா ஆப்ஷன்லயுமே லேம்பை தலைகீழ திருப்பி வச்சுட்டாங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி இங்க பார்த்தது படி தலைகீழ திருப்பி வச்சிருந்தாலும் இந்த நேரோல தான் நமக்கு பிளாக் கலர்ல ஃபில் ஆயிருக்கணும். ஆல்சோ இந்த குட்டி சர்க்கிள் கீழே அந்த ப்ராடான ஸ்பேஸ்ல இல்லாம அந்த நேரோ எண்ட்ல தான் நமக்கு சர்க்கிள் இருக்கு. அதுவுமே மாறக்கூடாது தான். பட் அது ஃபில் ஆகுறது ஆகாது மட்டும் மாறணும். ஸோ அப்போ இங்கே டில்டடா வச்சுட்டு நமக்கு இந்த இந்த குட்டி சர்க்கிளுமே சரியான பொசிஷன்ல தான் இருக்கு. ஆனா இந்த ஃபில் ஆனதுல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஃபில் ஆகாம நமக்கு மேல இருக்கிறது தான் ஃபில் ஆகி இருக்கணும். இங்க கீழே ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 and 5 நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற 2, 3, 4 மட்டும் பார்க்கணும். 2, 3, 4ல இந்த குட்டி சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா பொசிஷன் சரியா இருக்கு. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிருந்ததுன்னா செகண்ட் சர்க்கிள் கண்டிப்பா ஃபில் ஆகாம தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் 4மே ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் இதை வச்சு பார்த்தாச்சு. அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? கீழே இருக்கிற 2 எலமெண்ட்ஸ், ஒரு ஆரோ அண்ட் ஒரு ஸ்கொயர் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்னவாட்டி இங்கே ரொட்டேட் ஆயிருக்கோ இல்லை பொசிஷன் மாறி இருக்கோ அதை வச்சு ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ், நமக்கு இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த 2 ஆப்ஷன்ல எது நமக்கு ஆன்சரா வருங்கிறத அதை வச்சு நம்ம செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் என்ன இருக்கு? மேலே பார்த்துருக்கிற ஆரோ மார்க்கை 90 டிகிரி அவங்க கிளாக் வைஸ்ல திருப்பி நமக்கு ரைட் சைடு பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பில பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது அப்போ சில வந்து கீழே பார்த்துருக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம அகைன் கிளாக் வைஸ் ரைட் சைடா திருப்பினோம்னா, கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பினோம்னா அந்த ஆரோ லெஃப்ட் சைட் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த 2 செக் பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் தான் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் எது லெஃப்ட் சைட் பார்த்துருக்கு? ஆப்ஷன் சில தான் லெஃப்ட் சைட் பார்த்துருக்கு. ஆப்ஷன் 3ல அது ரைட் சைட் பார்த்துருக்கு. அப்புறம் ஸ்கொயர் அது வந்து கரெக்டாக தான் இருக்கு ரெண்டுலையுமே. இங்கே ராம்பஸா இருக்கிறது ஸ்கொயரா மாறி இருக்கு. அப்போ இங்கே ஸ்கொயரா இருக்கிறது இந்த இடத்துல ராம்பஸா மாறணும். ஸோ ரெண்டுலையுமே சரியா இருக்கு. அப்போ ஆரோ மார்க் வச்சு தான் ரெண்டும் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஃபைனலி வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 லேயர்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கு 3 லேயர்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் கொடுத்து ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கு. அது இந்த இடத்துல என்ன மாதிரியா மாறுதுங்கிறது தான். அதை வச்சு தான் நம்ம சி அண்ட் டிக்கான ரிலேஷனுமே சிமிலரா நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு ஸ்கொயர், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல ஒரு பிளஸ் சிம்பிளும் இருக்கு. அப்போ அடுத்ததுல பாருங்க, அந்த உள்ள இருக்கிற இன்னர் மோஸ்டா இருக்கிற இந்த சர்க்கிள் நமக்கு இங்க அவுட்டர் மோஸ்டா வந்து வித் அந்த சேம் அந்த கிராஸோட நமக்கு பிளஸ் மாதிரியான கிராஸோடையே நமக்கு அவுட்டர் லேயர்ல அவுட்டர் மோஸ்ட் லேயரா மாறிடுச்சு. இன்னர் மோஸ்டா இருக்கிற சர்க்கிள் அவுட்டர் மோஸ்ட் லேயரா மாறிடுச்சு. ஸ்கொயர் இன் பிட்வீன்லயே தான் இருக்கு. ஆனா அவுட்டர் மோஸ்டா இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இன்னர் மோஸ்ட் டயக்ராமா மாறி அது ஃபில் ஆகாம இருந்தது, இங்கே ஃபில் ஆன மாதிரியும் மாறிடுச்சு. அப்போ அதே ஃபார்மட் தான் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகணுமா? நமக்கு பாருங்க, இந்த தேர்ட்ல வந்து ஒரு ஹெக்ஸகன் இன்னர் மோஸ்டா இருக்கு. அப்போ அகைன் ஒரு ஹெக்ஸகன் அவுட்டர் மோஸ்ட் டயக்ராமா இருக்கிற மாதிரி இருக்கணும். வித் இந்த கிராஸ் வித் இந்த கிராஸோடையே இருக்கணும். இந்த கிராஸ்மே நமக்கு எந்த ஷேப்ல நமக்கு இந்த கிராஸ் இருக்கோ அதே ஷேப் ஆஃப் கிராஸ் தான் இங்க மாறி இருக்கணும். ஏ அண்ட் பிலையுமே அப்படிதான் மாறி இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது எங்கெல்லாம் ஹெக்ஸகன் அவுட்டர் மோஸ்டாவும் கிராஸ் இதே ஷேப்லேயும் இருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் நமக்கு வரணும். ரிமைனிங் எதுவுமே வராது. அப்படி பார்த்தா நமக்கு பாருங்க,
செகண்ட்ல வந்து ஒரு ஸ்கொயர் வந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு, ஆனா நமக்கு ஹெக்ஸகன் தான் இருக்கணும். ஸோ அது ரிஜெக்டட். ஆப்ஷன் 1, 3, 4 நாலுலையுமே நமக்கு ஹெக்ஸகன் தான் இருக்கு. ஆனா இந்த இங்க இருக்கிற இங்க ஆர்டர் மாறி இருக்கா, ஹெக்ஸகன் வித் கிராஸோட இருக்கு, ஆனா அதுக்கு அவுட்டரா நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதுவும் நமக்கு வராது. இங்க இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் நமக்கு இன்னர் மோஸ்டா போயிருக்கணும், அப்படி இங்க இதுல எதுலயுமே வரல. இந்த ஹெக்ஸகன் சரியா இருந்தாலும் ஹெக்ஸகன் அவுட்டர் மோஸ்ட்லயும் ஸ்கொயர் தான் இன்னர் மோஸ்டா இருக்கணும். அப்படி இங்க எதுல வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இதுல எதுலயுமே ஸ்கொயர் இன்னர் மோஸ்டா இல்லாம பொசிஷன்ஸ் ஒவ்வொன்றும் மாறி இருக்கு. ஆல்சோ ஹெக்ஸகனோட கிராஸுமே இது எல்லாத்துலயுமே மாறி தான் இருக்கு. அப்ப எல்லாமே சரியா ஃபார்ம் ஆயிருக்கிறது ஆப்ஷன் 1 மட்டும்தான். அடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பாருங்க, இங்க பிளஸ் சிம்பிள்ல இருக்கிற ஆரோவா இருக்கு. ஆனா நம்ம அது எப்படி எந்த மாதிரி இங்க ரொட்டேட் ஆயிருக்கோ அந்த மாதிரி நம்ம அடுத்ததுக்கும் பார்க்கறோம். ஸோ இந்த ஆரோ மார்க் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே நமக்கு அப்படியே இன்வெர்ட் ஆகி இருக்கு. நம்ம வெர்டிக்கலா இருக்கிறதும் இன்வெர்ட் ஆகி அதோட பொசிஷனும் மாறி இருக்கு. வெர்டிக்கலா இருக்கிற இந்த ஆரோ இன்வெர்ட்டடாவும் ஆகி அதோட ஆரோவோட டைரக்ஷனும் மாறி இருக்கா. அதே மாதிரி நமக்கு இங்க ஹரிசாண்டலா கொடுத்துருக்கிற ஆரோ ஜஸ்ட் அப்படியே டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கு, ஆரோவோட டைரக்ஷன். அப்போ நமக்கு இங்க இருக்கிறதுல எது நமக்கு வரணும் அப்படின்னா இந்த ஆரோ அப்படி ஃபிகர் இது அப்படி நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்களேன். இந்த ஆப்ஷன் இருக்கா, இத 90 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இந்த டயக்ராம் கிடைச்சிரும். 180 டிகிரி ரொட்டேட் பண்ணா மீன்ஸ் அப்படி அப்படி ஹாஃப் சர்க்கிள் அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு இந்த பி கிடைக்கிற மாதிரி. அப்ப இந்த சி டயக்ராமும் அதே மாதிரி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணா இந்த அப் அண்ட் டவுன் ஆரோவா இருக்கிற இது வந்து அப்படி இன்வெர்ட்டடா வந்துருமா, தலைகீழ வந்துடணும். இது உள்ள இருக்கிற இன்னர் மோஸ்ட் ஆரோ வந்து டுவர்ட்ஸ் அப் இருக்கிற மாதிரியும், வெளியே இருக்கிற டுவர்ட்ஸ் அப் மேல பார்த்து இருக்கிற ஆரோ மார்க் கீழே பார்த்து இருக்கிற மாதிரியும் வரணும். ஆல்சோ அதோட பொசிஷனும் மாறி இருக்குமா, நம்ம 180 டிகிரி திருப்புறோம் அப்படின்னா பொசிஷனும் மாறி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது இங்க பாருங்க, இந்த டயக்ராம் அப்படியே நம்மளோட ஆப்ஷன் சில இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆப்ஷன் 3, 4லாம் வந்து நமக்கு 45 டிகிரி தான் ரொட்டேட் ஆயிருக்கு. இதுல இருந்து இது ஒரு 180 டிகிரி ரொட்டேட் ஆனா நமக்கு இந்த பக்கம் இருக்கிற மீன்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஆரோஸ் ரைட் சைட்ல தான் வந்திருக்கணும். ஆனா இங்க மேல இருக்கு, 3rd and 4thல டாப் பொசிஷன்ல இருக்கு. அப்ப அதுவும் வராது. ஸோ இங்க பார்த்தோம்னா ஆக்சுவலா இருக்கிற டயக்ராம் அப்படியே தான் ரொட்டேட் ஆயிருக்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஆரோஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்க கூடாது. அப்போ ஆப்ஷன் 5ம் வராது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகே, இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுல என்ன மாதிரியான அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் 2க்கு என்ன ஃபர்ஸ்ட் 2 டயக்ராம்ஸுக்கு என்ன ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கோ அதே அடுத்த சி அண்ட் டிக்கும் ஃபார்ம் ஆகணும். நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கறதுல தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த டைப் ஆஃப் ஆரோ அப்படியே நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த ஆரோ போட்டிருக்கிற இந்த எலமெண்ட் வந்து நமக்கு அப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அப்படி தலைகீழ திருப்பி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. இந்த 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 டயக்ராம இதை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஆப்போசிட் டைரக்ஷன், இது அப்படி மிரர் இமேஜ் மாதிரி
திருப்புறாங்க வித் இதோட ஆரோவுமே நமக்கு டிஃபர் ஆயிருக்கு பாருங்க. இந்த இந்த இடத்துல இப்படி இருக்கிற ஆரோ ஃபில் ஆகி இருக்கிற ஆரோ இங்கே அப்படி ரிவர்ஸா மாறி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டயக்ராம் அப்படி சிமிலரா நமக்கு அப்படி தலைகீழ திருப்பி வச்ச மாதிரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 4ல மட்டும்தான் இருக்கு. வேற எல்லாமே பாருங்க இதோட பொசிஷனும் திரும்பி இருக்கு. ஸோ இங்க 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 வந்து லெஃப்ட் சைடை பார்த்து இருக்கிற இந்த ஆரோ மேலேயுமே அப்படி லெஃப்ட் சைடை பார்த்து தான் இருக்கு. அப்படி தலைகீழ திருப்பி வச்சிருக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணியிருக்க வேண்டாம். அப்ப அப்படி பார்த்தா நமக்கு ஆப்ஷன் இது இந்த ஆரோவே வேற மாதிரி இருக்கு ஆப்ஷன் 1ல. ஸோ அதுவும் வராது. ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 5ல சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் 2லயும் சரியா தான் இருக்கு. ஆனா இங்க பொசிஷன் டிஃபர் ஆயிருக்கா 3rd and 4thல. அப்படி மேல தூக்கி வச்சோம்னா நமக்கு இந்த ஆரோ டுவர்ட்ஸ் ரைட் தான் இருக்கணும். ஆனா இந்த ரெண்டுலயும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு. அதே ரிஜெக்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த கீழே இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பெண்ட் இருக்கா இந்த இடத்துல, இதுவும் சரியா அதே லெஃப்ட் சைட்ல இருக்கணும். ஸோ அதை வச்சு பார்த்தாலுமே நமக்கு ஆப்ஷன் 5 வராது. இப்போ ஆரோ வச்சும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆரோ வந்து இங்க சரியா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஆரோ நமக்கு ஃபில்ட் ஆரோவா இங்க மாறி இருக்கணும் ஆப்போசிட் சைட்ல. ஸோ ஆப்ஷன் 2 and 5 ரெண்டுலையுமே சரியா தான் இருக்கு. அப்போ அடுத்து நம்ம இந்த பெண்ட் வச்சு தான் பார்க்கணும். இந்த பெண்ட் வச்சு பார்க்கும்போது இது லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. அப்போ இங்கேயுமே லெஃப்ட் சைட்ல இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் 5ல லெஃப்ட் சைட்ல இல்லாம ரைட் சைட்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 5ம் வராது. ஆப்ஷன் 2 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். இந்த ஓரியன்டான இதே மாதிரி தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே நமக்கு கேட்க தான் செய்வாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் இமேஜை கொஞ்சம் வேற மாதிரியான கொஸ்டினா தான் அது இருக்கு. மேல இந்த டயக்ராம் இப்போ ஏபிசிடின்னு இல்லாம இந்த இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து நமக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டயக்ராம் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். அப்போ கொடுத்துருக்கிற இமேஜ்ல ஒவ்வொன்றையும் 4 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்க போறோம். 4 பார்ட்டா இந்த 4 தனித்தனி இமேஜஸ் வச்சுதான் நமக்கு இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் என்னவா, அது ஒவ்வொன்றும் என்ன மாதிரி ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, இப்படி இருக்கிறது என்னவா இருந்தா இந்த இடத்துல இப்படி வந்திருக்க முடியும். ஒரு 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனா திருப்பணுமா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 90 டிகிரி கிளாக் வைஸா திருப்பி இருக்கு. திருப்பினாதான் இந்த பொசிஷனுக்கு இது வரும். இது கிளாக் வைஸா திருப்பினாதான் இது இந்த பொசிஷனுக்கு வரும். ஓகே, கிளாக் வைஸ் 90 டிகிரி திருப்பி இருக்காங்க. அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் வந்து என்ன மாதிரி ரொட்டேட் ஆயிருந்தா நமக்கு இங்க இந்த ஃபார்மட்ல வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னா இது 180 டிகிரி கிளாக் வைஸ்ல திருப்பி இருக்காங்க. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸோ எந்த டைரக்ஷன்ல நமக்கு திருப்பினாலும் 180 டிகிரி திருப்பி இருக்காங்க. ரெண்டு சைட்ல கிளாக் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி திருப்பினாலும் நமக்கு இதே இந்த ஷேப் தான் வரப்போகுது. மீன்ஸ் அது இது 90 டிகிரி கிளாக் வைஸ் திருப்பி இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இது 180 டிகிரி திருப்புறதுனால இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். இது நம்ம ஆப்ஷன் சி வந்து நோ சேஞ்ச். இது நோ, எந்த சேஞ்சுமே கிடையாது, அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருந்தாதான் நமக்கு இந்த ஷேப் அப்படியே தான் இங்க ரிமைன் ஆயிருக்க முடியும். அப்ப அடுத்தது இங்க இதை என்ன பண்ணிருக்காங்க, இத 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்பினாலே நமக்கு இது போதும். அப்போ இந்த இதை வந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்பினாதான் நமக்கு இந்த ஷேப் வந்து இப்படி மாறி இருக்க முடியும். ஓகே,
இது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இதை வச்சு தான் நீங்கள் இங்கே என்னவா ஃபார்ம் ஆகுங்கிறதையே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டயக்ராம், இந்த பொசிஷன், இந்த பார்ட் இருக்கா, இந்த பார்ட் இப்படியே தான் இருக்கணும், எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது நம்மளோட ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த இதுபடி. ஸோ இது இப்படியே தான் இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணணும், 90 டிகிரி கிளாக் வைஸாக திருப்பணும். அப்போ இதை 90 டிகிரி கிளாக் வைஸ் திருப்பணும் அப்படின்னா இந்த இது என்னவா மாறிடும்னா 90 டிகிரி கிளாக் வைஸ்னா இப்படி வந்துருமா, இப்படி ஃபார்ம் ஆயிடுமா? ஆனா இந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது, அதனால சேஞ்ச் பண்ணாம அப்படியே தான் இருக்கும். ஓகே, இந்த டயக்ராம் என்னவா மாறணும், இங்க என்ன இருக்கு, 180 டிகிரி கிளாக் வைஸா மாறணும்னு போட்டிருக்கோமா? அப்ப இது 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 அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டா இப்படி வந்துருமா? இது இப்படி மாறிடும். 180 டிகிரியா நம்ம அப்படியே மாத்துறதுனால, இங்கேயும் அப்படிதான் மாறி இருக்கா, இந்த டயக்ராம் அப்படியே நமக்கு இப்படியா மாறி இருக்கிறதுனால இங்கேயும் 180 டிகிரி கிளாக் வைஸா மாற்றி இந்த மாதிரி டைரக்ஷன், இப்போ இந்த டயக்ராம் இருக்கா, இந்த மாதிரி மாறிடணும். அடுத்தது இந்த லாஸ்ட் டயக்ராம் பாருங்க, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பணும். அப்ப இது 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பிச்சு அப்படின்னா இப்படி இந்த கர்வ் இங்க வந்துரும், இப்படி ஃபார்ம் ஆயிரும். அப்ப இந்த 4 பொசிஷனும் இருக்கிற மாதிரி எந்த டயக்ராம் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு ஆப்ஷன் ஏல எப்படி இருக்கு, ஆப்ஷன் ஏல இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் சரியா இருக்கு, ஆனா ரெண்டாவது பாருங்க மாறி இருக்கு, நமக்கு இப்படி நம்ம போட்டிருக்கிற பொசிஷன்ல இங்க இல்ல. இந்த ஃபார்மட் நமக்கு இந்த ஆப்ஷன் சில இருக்கு, ஆப்ஷன் சில பாருங்க இந்த டயக்ராம் சேஞ்ச் ஆயிருக்க கூடாதுன்னு நம்ம சொன்னோம், ஆனா இங்க இது சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இதுவும் வராது. இப்போ ரிமைனிங் இருக்கிற பி அண்ட் டில தான் பார்க்கணும். பி அண்ட் டில பார்த்தோம்னா இந்த ரெண்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கா, இது அப்படியே தான் இருக்கு, ஆனா இங்க பாருங்க நமக்கு இப்படிதான் இருக்கணும், ஆனா கொடுத்துருக்கிற டயக்ராம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இதுவும் இந்த ஒரு பொசிஷன் தான் நமக்கு சேஞ்ச் ஆகாம இருக்கணும், இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுக்கணும், அப்ப இதுவும் வராது. ஸோ இதுல 4மே சரியா இருக்கான்னு நம்ம போட்டிருக்கிற அதே ஃபார்மேட்ல இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன் இதுவும் பாருங்க கரெக்டா தான் இருக்கு. இந்த டாப் கார்னர்ல, டாப் ரைட் மோஸ்ட் கார்னர்ல இருக்கிறதும் நம்ம போட்டிருக்கிற அதே டயக்ராமா தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இதுவும் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஆப்ஷன். அப்போ பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் டிஃபரான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. இது என்னன்னா 5 கொடுத்துருக்காங்க, நமக்கு இவ்வளோ நேரம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிக்கு ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும், சி கொடுத்துருவாங்க, டில தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒரு பேர் ஆஃப் இமேஜ் கொடுத்துட்டாங்க, இதுல என்ன ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கோ த சேம் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கிற அனதர் பேர் ஆஃப் இமேஜை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ நேரம் அந்த அனதர் பேர்ல ஒன்று கொடுத்துருவாங்க, இன்னொன்று நம்ம அந்த ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கிற மாதிரியான இதை ஒன்றை கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளே தான் அடுத்த பேர் ஆஃப் இமேஜஸையே இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கிற அதே பேர் ஆஃப் இமேஜை நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின்ஸை. ஸோ அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எம்டி லீஃப் ரைட் சைடில் இருக்குது, அதுவே கிளாக் வைஸ் 90 டிகிரி டேர்ன் ஆகிருக்கிற மாதிரி நமக்கு இந்த எம்டி லீஃப் இருக்கா. அப்போ அதே மாதிரி எங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது 90 டிகிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகல. 90 டிகிரினா கரெக்டாக இந்த லீஃப் அப்படியே இங்கே இருக்கணுமா, இந்த இதில் பாருங்க இது ஹரிசான்டலா இருக்கு, இது அப்படி டைரக்டா வெர்டிகலாவே மாறி இருக்கு, ஆனா ஆப்ஷன் 1ல அப்படி வெர்டிகலா மாறல, அப்ப இது ரிஜெக்டடா. அடுத்த செகண்ட்ல கரெக்டா தான் இருக்கு, இந்த எம்டி லீஃபை மட்டும் வச்சு பார்க்கும்போது செகண்ட் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்டி லீஃப் நமக்கு
லெஃப்ட் சைடில் இருக்கா, லெஃப்ட் சைடில் மேலே பார்த்து மீன்ஸ் கொஞ்சம் 45 டிகிரியில் இருக்கா. ஆனால் இது அப்படியே 90 டிகிரியாக மாற்றினா நமக்கு இங்கே தான் வந்திருக்கணுமே தவிர இது வெறும் ஜஸ்ட் 45 டிகிரி ரொட்டேஷனில் தான் இருக்குது. அதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. நமக்கு கிளாக் வைஸில் ஹரிசாண்டலாக இருக்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி டேர்ன் ஆயிருக்கணும். ஆனால் இங்கேயும் அப்படி 90 டிகிரி கரெக்டாக வரல. ஆனால் கிளாக் வைஸில் மூவ் ஆயிருக்கு ஆப்ஷன் 1ல். ஆனால் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கிளாக் வைஸ் மாறணும்னா இந்த லீஃப் இப்படி தான் இருந்திருக்கணுமே தவிர இப்படி வந்திருக்க கூடாது. அப்போ இந்த டைரக்ஷனே தப்பு. அப்போ இது நமக்கு ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்தது இந்த லீஃப் இதுல பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்கும் 90 டிகிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இங்க இதோட 90 டிகிரி டிஃபரன்ஸ் இல்லை. இங்க இருக்கிற லீஃப் ரிவர்ஸ்ல அப்படி இந்த பக்கம் ஒரு 135 டிகிரி நமக்கு டேர்ன் ஆகி இருக்கு. அப்ப இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஓகே, அடுத்தது இந்த பிளாக் கலர் லீஃபுக்கு என்ன ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பார்த்தோம்னா இங்க வந்து ஓகே ஒரு 45 டிகிரி 90 டிகிரினா இப்படி மாறி இருக்கணும். ஆனால் அப்படி மாறாமல் ஒரு 45 டிகிரி மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் மாறி இருக்கு. இப்படி இருக்கிறதுல 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் நமக்கு ஃபில் ஆன லீஃப் மாறி இருக்கணும். இங்கே அப்படி எதில் ஃபார்ம் ஆயிருக்கு, இதில் 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஆப்ஷன் 4ல் இருக்கு. இதுலேயுமே 45 டிகிரி ஆப்ஷன் 4ல் இருக்கு. ஆனால் 90 டிகிரி இது ஃபாலோ ஆயிருக்கா அப்படின்னா இதில் நமக்கு அப்பவுமே பார்த்தோம் கிளாக் வைஸில் தான் 90 டிகிரி வந்திருக்கணும். ஆப்ஷன் 4ல் 90 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிற லீஃப் 90 டிகிரியாக 90 டிகிரி கிளாக் வைஸில் போனால் இப்படி வந்திருக்கணும். ஆனால் ஆப்போசிட்டாக இந்த சைடு வந்திருக்கா, கிளாக் வைஸில் போகாமல் ஆன்டி கிளாக் வைஸில் வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் 4ம் வராது. இப்போ ரிமைனிங் ரெண்டுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி டார்க் லீஃப் அந்த ஃபில்லான லீஃபும் போயிருக்கு. கிளாக் வைஸில் இந்த பிளாக் கலர் அடிக்காத மீன்ஸ் எம்டி லீஃபு நமக்கு 90 டிகிரி கிளாக் வைஸ்லையும் போயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இமேஜ் அனலாகி கொஷின்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கலாம். ஆனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு இருக்கிற அதே சிமிலாரிட்டி அடுத்த ரெண்டுக்கும் ஃபாலோ ஆயிருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி போடணும். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட இமேஜஸோட லெவல் வேணால் டிஃபர் ஆகலாமே தவிர அனலாகி டாபிக் மேலே ஒரு ரெண்டு டயக்ராம் கொடுத்து அதை அடுத்த 2 டயக்ராம்க்கான ரிலேஷன் கேட்குறாங்கன்னா எப்போவுமே எங்கேயுமே என்ன பார்ட் ஆஃப் பிரித்து இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிஃபர் ஆகி அப்படி எது வந்தாலுமே நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2க்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே ரிலேஷன்ஷிப் எந்த இடத்துலையும் எந்த மாற்றமும் இல்லாமல் தான் அடுத்த பேர் ஆஃப் டயக்ராமுக்கு அது ஃபாலோ ஆயிருக்கணும். அதில் ரொம்ப சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம கரெக்டாக அதர் பேர் ஆஃப் இமேஜஸை நம்ம அதே ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அனலாகி இவ்வளோ தான். அடுத்து நீங்கள் வெர்பலில் பசில்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே குவான்டிடேட்டிவ் ஓரியன்டான பசில்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஸோ வெறும் நியூமரிக்கல் பசில்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கலாம். ஸோ நான் நியூமரிக்கல் பசில்ஸுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிஃப்ட்டு அப்புறம் நாட்டாலெல்லாம் நான் நியூமரிக்கல் பசில்ஸுமே மோஸ்ட்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இமேஜ் ஓரியன்ட் பசில்ஸும் நமக்கு கேட்கலாம். NIDUCல இமேஜ் ஓரியன்ட் பசில்ஸுமே கேட்பாங்க. வெறும் நியூமரிக்கல் பசில்ஸ் மட்டும்தான் வரும்னு அவசியம் இல்லை. நம்பர்ஸ் வச்சு நமக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆல்பபெட் ஓரியன்டான பசில்ஸும் கேட்கலாம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வருங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, ஒரு ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிளில் ஆல்பபெட்ஸ் இருக்கு. அதில் இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன மாதிரியான ஆல்பபெட் ஃபாலோ வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷின். அப்போது ஒவ்வொன்றுக்குமான ரிலேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ 6 இருக்கு. எதுனா நம்ம அடுத்தடுத்த இதை ஏதாவது ஃபாலோ ஆயிருக்கா, நெக்ஸ்ட் லெட்டர்ஸாக போயிருக்கா அப்படின்னு பார்த்தா B அண்டு H வந்து சம் கவுண்ட்ஸ் அடுத்து தான் வந்திருக்கு. H to L வந்திருக்கு.
ஆனா எல்ல இருந்து ஜே பாத்தீங்கன்னா அடுத்த லெட்டரா இல்லாம நமக்கு எல்லுக்கு 2 ஸ்டெப் முந்தின லெட்டராவே ஜே வந்துருச்சு. அப்போ இது வந்து இந்த ஆர்டர்ல போகல அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுது. இதுக்கு அடுத்து இத்தனை நம்பர்ஸ்க்கு அடுத்து இத்தனை லெட்டர்ஸ்க்கு அடுத்து ஹச், இத்தனை லெட்டர்ஸ்க்கு அடுத்து அந்த மாதிரி ஏதாவது யூனிக்கா ஃபாலோ ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஜஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணியே பார்க்க தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு எல்லுக்கு அடுத்து ஏதோ ஒரு லெட்டரா ஜே இருக்காது, அதுக்கு முன்னாடியே ஜே வந்துடும். அப்போ அப்படி ஃபாலோ ஆகல. அப்ப 2 இது வரைக்கும் ஒண்ணு ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்தானா ஜேல இருந்து இதுக்கு அடுத்த லெட்டரா பியா அப்படிதான் ஃபாலோ ஆயிருக்கு. அப்ப 2 ஏதாவது ஹாஃப் சர்க்கிளா பிரிஞ்சு அந்த ஃபார்மேட்ல இருக்கா, இல்ல ஆப்போசிட்ல எதுனா சிமிலரா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா 2 ஆப்போசிட் ஆல்பபெட்ஸ் இருக்கா, ஒவ்வொரு பார்ட்லயும் ஆப்போசிட் பார்ட்ஸுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பசில்னு வரும்போது அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பசில்ல வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸுக்கு தான் ஒரு சிமிலர் ரிலேஷன் ஃபாலோ ஆயிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பில இருந்து ஜே, பி வந்து செகண்ட் லெட்டர், ஜே 10th லெட்டர் ஆல்பபெட்ல. அதே மாதிரி ஹச் பாத்தீங்கன்னா 8th லெட்டரா, இது 16th லெட்டர் பி ஆப்போசிட்ல. அப்போ இந்த இந்த என்ன மாதிரி ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. செகண்ட் லெட்டர் பிளஸ் 8 ஆல்பபெட் ஸ்கிப் பண்ணா நமக்கு 10th லெட்டர். அதே மாதிரி 8th லெட்டர் 8 ஆல்பபெட் ஸ்கிப் பண்ணா நமக்கு 16th லெட்டர் ஹச் கிடைக்குது. அப்போ எல்லுக்கு இந்த இந்த ஆப்போசிட்ல அதே இதுதான் ஃபாலோ ஆகுதுன்னா எல்லுக்கும் இங்க இருக்கிற லெட்டருக்கும் 8 லெட்டர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்குன்னா நமக்கு மேபி இதுக்கு எல்லுங்கிறது நமக்கு 12th லெட்டரா, அப்ப இதுக்கு முன்னாடி 8 லெட்டர்ஸா இல்ல இதுக்கு அடுத்து உள்ள 8 லெட்டர்ஸானு நமக்கு அதையும் நம்ம யோசிக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம கீழே ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணணும். அப்போ இதுல இருந்து 8 லெட்டர்ஸ் நம்ம ஃபார்வர்டா போறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும், இதுல இருந்து மீன்ஸ் இதுல இருந்து +8 இங்க ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல இதுல இருந்து +8 இங்க ஃபார்ம் ஆயிருக்காங்கிறத நம்மளே தான் பார்த்து டிசைட் பண்ணோம். அப்படி பார்த்தோம்னா ஒருவேளை இது முன்னாடி போறதா இருந்தா 4th லெட்டர் டியா இருந்திருக்கணும். நமக்கு ஆப்ஷன்ல எங்கேயுமே டி கொடுக்கல. அப்போ இது பிளஸ் இங்க இருந்து +8 எல் ஃபார்ம் ஆகல. அப்ப எல் அதுல இருந்து 8 லெட்டர் ஸ்கிப் ஆகி தான் நமக்கு லெட்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ 20th லெட்டர் என்ன அப்படிங்கிறது. அப்போ 8 வந்து 12 + 8 20யா, அப்ப 20th லெட்டர் என்னவோ அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்ப இங்க ஆன்சர் என்னன்னா ஆன்சர் டி. டி தான் 20th லெட்டரா, அப்ப டி தான் நம்மளோட ஆன்சர். அது ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃபர் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இது அடுத்து 8 லெட்டர்ஸ்க்கு அடுத்து இருக்கிற லெட்டரா தான் இருக்க முடியுங்கிறதுனால நம்ம இந்த 20th லெட்டருக்கு போறோம். அப்படி இல்லைன்னா நீங்க முன்னாடி ஒருவேளை டி கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே நீங்க 2 சாய்ஸஸ்க்குமே நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணிட்டு எது நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அப்படியும் போகலாம். ஸோ ஆல்பபெட் ஓரியன்டான பசில்ஸும் வரலாங்கிறதுக்காக தான் இது சொன்னது. ஓகே, இதுவும் கொஸ்டின்ஸ்ல கேட்ட ஒன் ஆஃப் த பசில் ஓரியன்ட் கொஸ்டின் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டா இமேஜ் ஓரியன்ட். இமேஜஸ், ஒரு இமேஜை நம்ம விளாண்டுருப்போம் இல்லையா, அந்த குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டு அதை அகைன் நம்ம மர்ஜ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுவோமா, அந்த மாதிரியான பசில் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரியும் நமக்கு கேட்கலாம். ஸோ இமேஜ் ஓரியன்டான பசிலும் நமக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. என்ன மாதிரினாலும் இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் நியூமரிக்கல் பசில்ஸ் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது இமேஜ் ஓரியன்ட், ஆல்பபெட் ஓரியன்டும் நமக்கு டிசைன் ஓரியன்ட் எக்ஸாம்ஸ்ல வருங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாருங்க, ஏதோ சம் நம்பர்ஸ் நம்ம மேல கொடுத்துருக்காங்க.
given below are 10 pieces of a puzzle. ஒரு puzzle 10 pieces பிரிச்சு நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. when arranged correctly they form a 4 digit number. இத கரெக்டா அரேஞ்ச் பண்ணா ஒரு 4 digit number ஃபார்ம் ஆகுது. அந்த நம்பர் என்ன அப்படிங்கறதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்பவுமே பசில்ல நம்ம பார்க்கும்போது என்ன பார்ப்போம், அந்த கார்னர் பீஸை ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸி ஆயிடுமா, ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி ஆயிடும். அப்ப இங்க இந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இது கார்னர் பசிலா இருக்கும். ஸோ இதை பாருங்க, இதெல்லாம் எந்த எண்டும் இல்லாத ஏதோ ஒரு மிடில்ல வரக்கூடிய பீஸா இருக்கு. அப்போ இந்த பீஸை ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இது எங்கேயோ ரைட் சைடோட டாப், ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சைடு எம்டியா இருக்கு, அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரும். அப்ப இந்த ரெண்டும் பாருங்க, இந்த ரெண்டும் நமக்கு ரைட் சைட்ல ரைட் எண்டா இருக்க போற ஏதோ ஒரு பீஸ். அதே மாதிரி இந்த இந்த பீஸ் எடுத்துக்கோங்க, இது இது இந்த ரெண்டையும் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் எண்ட், ஏன்னா இதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல எம்டியா இருக்கா, அப்போ இது கண்டிப்பா நமக்கு லெஃப்ட் எண்டா தான் இருக்க போகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பசில நம்ம எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணிலாம் பார்க்க முடியாது எக்ஸாம் ஹாலில். அப்போ இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சு நீங்க நம்பர் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா ஸோ இந்த கார்னரை நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆயிடுமா. அப்படி பார்க்கும்போது பாருங்க, எது டாப் பாட்டம்ல வருங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுதோ. இந்த இடத்துல நமக்கு இது கீழே ஒண்ணுமே இல்லை, ஆனா இங்க இந்த டாப்ல பாருங்க இங்க கண்டினியூ ஆயிருக்கு ஏதோ நம்பர். அதே மாதிரி இந்த ரைட் சைட்லயுமே மேலதான் எம்டியா இருக்கு, கீழே கண்டினியூ ஆயிருக்கு. அப்ப இதுதான் இதுக்கு கீழே வர்ற மாதிரி இருக்கா. அப்போ அதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது, இப்படி டாப்ல இப்படி இருக்கு, பாட்டம்லயுமே இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட கண்டினியூஷன் வந்து இது இப்படி வந்திருக்கா, இங்க போடுறேன். ஸோ நமக்கு லெஃப்ட் சைட்ல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி ஃபார்ம் ஆனாலே நமக்கு எந்த நம்பர்ல இப்படி வரும், நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இது ஒரு 4 டிஜிட் நம்பர் தானே. அப்போ இப்படி வருதுன்னா நமக்கு எந்த நம்பர்ல ரெண்டு சைடுமே இப்படி இருக்கும், 8ல மட்டும்தான் இப்படி இருக்கு. அப்போ அடுத்து நமக்கு 8 தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிஞ்சிருதா. அப்போ 8 இருக்கிற மாதிரியான இந்த செகண்ட் பீஸ் எங்க இருக்குன்னு நம்ம செக் பண்றோம். அப்போ இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகலாம். இந்த ரெண்டு நம்ம லெஃப்ட் மோஸ்ட்னு பார்த்துட்டோம், இந்த ரெண்டும் லெஃப்ட் மோஸ்ட்னு பார்த்தாச்சா. அப்ப இதுலயும் பாருங்க, இதுதான் டாப் இதுதான் பாட்டம். அந்த டாப்பும் எப்படி இருக்கு, நான் இந்த இடத்துல பண்றேன், லெஃப்ட் ரைட் மோஸ்ட்டுக்கு இங்க எழுதுறேன். இங்க பாருங்க மேலையும் இப்படிதான் இருக்கு, கீழையும் இப்படிதான் இருக்கு. ஆனா இதை வச்சு நம்ம அகைன் இதை 8ன்னு சொல்ல முடியாது. 3லயும் இப்படி வரலாம், 5னா நமக்கு மேல மட்டும் கீழே மட்டும்தான் இந்த கம்ப்ளீட்டட் கர்வ் 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், அப்படிலாம் வரலாம். அப்போ இந்த லாஸ்ட் வந்து 8ஆ 3ஆன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இத இருக்கட்டும். அப்போ இந்த ரெண்டும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு எடுத்துட்டோம். ஸோ இந்த ரெண்டை பார்க்க கூடாது. இந்த 8 கண்டினியூஷனுக்கு இது 8 தான் நமக்கு தெரிஞ்சிச்சா. அப்ப அதோட கண்டினியூஷனுக்கு இங்க எதுவுமே நம்ம பார்க்க கூடாது. பார்க்காம வேற எதெல்லாம் நமக்கு அப்படி அந்த 8 ஃபில் ஆகிற மாதிரி எங்கெல்லாம் இருக்கு, ஸோ இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நம்ம எது வரும்னு நம்ம இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். சம்திங் இங்க இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு 6ஓட கண்டினியூஷனா, இதோ இது 6க்கு அடுத்து ஏதோ ஒரு நம்பர் ஃபில் ஆகி கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு 3ஆ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா, 6. அதே மாதிரி இங்க பாருங்க, இது ஒரு 5ஓட எண்ட் இருக்கா, 5ஓட எண்ட் மாதிரி இந்த பீஸை இந்த இடத்த கட் பண்ண மாதிரி ஒரு இடம் இருக்கு பாருங்க, இதோ இது அதுக்கு பக்கத்துல 6 எங்கேயோ வருது. அப்ப அது மாதிரி 6 இங்க 6 இருக்கு, இங்க 3 மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு இங்க இதுவும் மேட்ச் ஆகுது. லெஃப்ட் கார்னர்ல நமக்கு 3 மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, 8 இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. வேற எங்கேயுமே நமக்கு அந்த மாதிரி மேலையுமே 8 ஃபில் ஆகுற மாதிரி எங்கேயுமே ஆப்ஷன்ஸ் இல்ல அடுத்த கண்டினியூஷன்ல. அப்போ 5க்கு அடுத்து 6 எங்கேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்படி அப்போ ஃபர்ஸ்ட் 8 தான் இருக்க போகுது. லாஸ்ட் என்னன்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல.
எங்கேயோ 5 and 6 கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ இங்கேயும் 5 வந்திருக்கு, இங்கேயும் 5 and 6 வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் 8ம் வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா வராது, 5 இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஆக்சுவலா எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு இப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாம நம்மரா ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கேட்டிருந்தாலுமே நமக்கு அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு எழுத தெரியணும். ஸோ நமக்கு சம்வேர் எங்கேயோ நமக்கு 5ம் 6ம் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 5 அதுக்கு அப்போ எங்கேயாவது 8 கண்டினியூ ஆகி 5ம் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இதோ இந்த கார்னர். இது நம்ம அப்பமே பார்த்தோமா 8ஓட கண்டினியூஷன் மாதிரி இருக்கு. ஆல்சோ இது 5ஆவும் இருக்கு. அப்ப 8க்கு அடுத்து 5ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? 8க்கு அடுத்து 5ங்கிறது இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த கார்னரும் பாருங்க, இந்த பாட்டமோட 8ஓட இந்த பாட்டம் வந்து இந்த 5ஆ இங்க முடியிற மாதிரியும் இருக்கு. ஸோ இதுவாகவும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். நமக்கு இந்த ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒரு பீஸ் வந்து 8 and 5ஓட கண்டினியூஷன் இருக்கு. ஸோ அப்புறம் 5 அப்போ டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 and 6 இங்கே கண்டினியூ ஆயிருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது 5 and 6 மாதிரியான இது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அந்த 5 and 6ஓட பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா இந்த இடத்துல. இந்த பீஸை பாருங்க, இது 5 and 6ஓட பாட்டம் மாதிரி இருக்கு. அப்போ 8 and 5 6 கன்ஃபார்ம் தான். அதுக்கு அடுத்து 8 தான் இருக்கா இல்லையான்னு. அப்போ நம்ம இந்த பீஸை இதை கன்ஃபார்மா பார்த்தாச்சு. இது நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. வேற எதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம். ஸோ 5 and 6ம் இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இனிமே இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ எந்த பீஸ் எல்லாம் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமோ அந்த பீஸ் எல்லாம் நம்ம இதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஓகேவா? அப்போ அடுத்து ரிமைனிங் இருக்கிற இந்த பீஸ் நம்ம அப்பவே பார்த்தோம். இது ஏதோ 6ம் இந்த 5 and 6ன்னு பார்த்தாச்சு. அப்போ இந்த 6ஓட கண்டினியூஷனா இது இருக்கலாம் இல்லையா? 6ஓட இப்போ இந்த ரெண்டு பாருங்க கொஞ்சம் சிமிலரா ஒரு கர்வ் வந்து அடுத்து ஏதோ முடியாது. இது 5ஓட பாட்டமாவும் இருக்கலாம், இல்ல 3ஓட பாட்டமாவும் இருக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு. அப்போ 5ஓ 6ஓ அது அந்த கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. இது 8 and 5ஆவும் இருக்கலாம், இல்ல 6 and 3ஆ கூட இருக்கலாம். ஏன்னா இங்க நம்ம 3 மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டோம். எண்ட்ல இப்படிதான் இருக்குங்கிறதையும், ரைட் சைடு எண்ட்ல இப்படிதான் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்போ 3ஆ 8ஆன்னு தான் நமக்கு தெரியல. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது 6க்கு அடுத்து 3 இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த பாட்டம் இந்த பீஸாவும் இருக்கலாம், இல்ல இந்த பீஸாவும் இருக்கலாம். ரெண்டுல எதை எடுத்தாலுமே நமக்கு 6 and 3 நமக்கு என்ன கன்ஃபியூஷன் இருந்தது? 8 5 or 6 3. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று 8 and 5ஓ இல்ல 6 and 3ஓட பாட்டமாவும் இருக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 8 5 6 3 தான். 6 8 கிடையாது, ஏன்னா 8 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரியான பசில்ஸும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் யோசிச்சு அந்த ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே பசில் ஓரியன்ட் வெறும் நியூமரிக்கல் பசில்ஸ் தான் வரும்னு இல்லை, இந்த மாதிரி இமேஜ் ஓரியன்ட் பசில்ஸும் வரலாம். அதை நம்ம இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்டை யோசிச்சு இந்த மாதிரி அதுக்கப்புறம் மிடில் இருக்கிற பார்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் எங்க வர்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். ஓகே இன்னைக்கு இதுல இருந்து ஒர்க் ஷீட்ஸ்லையுமே ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸும் சேர்ந்து தான் வரும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகே தேங்க்யூ.